ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் நேபாள் ட்ரிப் எக்ஸ்ப்ளோரில் 6வது எபிசோடாக எங்கே போகிறோன்னா குப்தேஸ்வர் மகாதேவ் கேவுக்கு தாங்க போகிறோம். இது நேபாளில் இருக்கக்கூடிய ரொம்ப லாங்கஸ்ட் கேவாக, கிட்டத்தட்ட 3000 மீட்டர்ஸ்க்கு அதிகமாக இருக்குமா அந்த கேவ் உள்ளார போகிற அந்த தூரம். ரொம்ப பழமையானதுங்க. இந்த கேவ் வந்து 5000 ஆண்டுகளுக்கு பழமையானதான். அங்கே இருக்கிற சிவலிங்கமும் 5000 வருஷத்துக்கு பழமையான லிங்கமாக. இதை வந்து பாருங்கள், இதெல்லாம் போகிற வழி தான் உங்களுக்கு நான் அப்படியே காமிச்சிட்டே போகிறேன். காமிச்சிட்டே நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படியே நான் வந்து இந்த குப்தேஸ்வர் கதையை பற்றி அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இது வழியாக தான் நம்ம வந்து போகணும். இதுக்கு வந்து டிக்கெட்டும் இருக்குது. இதுக்கு 50 ரூபா டிக்கெட் நினைக்கிறேன். 50 ரூபா டிக்கெட் வாங்கிக்கிட்டு மேலே வந்து படிக்கட்டு மாதிரி அதெல்லாம் வந்து நியூவாக கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம். அப்படியே இந்த பார்க்கடலில் அமுது கடைகிற மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம கீழே இறங்கணும். கீழே இறங்குனா கேவ் இருக்கும். இப்போ அது ஒர்க்கு பாருங்கள், வே டு என்ட்ரன்ஸ்னு. இப்போ நம்ம வந்து போய் டிக்கெட் வாங்கணும். டிக்கெட் வாங்கிட்டு தான் இந்த படிக்கட்டில் நம்ம இறங்கணும். இது ஒர்க் பாருங்கள், இதுதான் டிக்கெட் வாங்குகிற இடம். இந்த டிக்கெட் இதில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு தான் லைனில் நின்று தான் நம்மளை விடுறாங்க. இதான் டிக்கெட்டு பாருங்கள். இதை வாங்கிக்கிட்டு தான் நம்ம லைனில் போயிட்டு தான் அந்த ஸ்டெப்ஸில் இறங்க முடியும். மேலே வந்து ஒரு அப்படியே ஸ்பைரல் ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கே. இப்படி நம்ம இறங்கி போகும்போதே நமக்கு வந்து நிறையா அந்த ஸ்டாச்சூஸ்லாம் செவத்துலேயே நிறையா வால் ஸ்டாச்சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சுற்றி தான் நம்ம கீழே போகணும். பாருங்கள், இந்த ஸ்டாச்சூஸ்லாம். அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், காமிக்கிறேன் பாருங்கள். அந்த என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே குகை உள்ளார போட்டு இருட்டாக போகுது. நான் எடுத்திருக்கேன், ஓரளவு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். இந்த படிக்கட்டிலலாம் நம்ம சுற்றி போய் தான் அந்த கேவுக்கிட்ட போக முடியும். நம்ம நிறைய இடத்துல நேபாளிலங்க ரொம்ப சில்னஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஷூஸு செப்பல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு தான் எல்லாமே போகிறாங்க. முக்திநாத் டெம்பிள் கூட போகணும் இல்லைங்களா, அங்கே கூட ஒரே பனிப்பிரதேசம், இமயமலைக்கிட்ட போகிறோம் இல்லைங்களா, அங்கேயும் ஷூஸ்லாம் போட்டுக்கிட்டு தான் அப்படியே சாமி கும்பிட்டுட்டே வராங்க. வேறு வழி இல்லை, அங்கே கிளைமேட் அப்படி. அதே மாதிரி தான் இங்கே கூட எல்லோரும் செப்பல் போட்டுக்கிட்டே தான் உள்ளார போகிறாங்க. பாருங்கள், இதில் இறங்கி நம்ம போகணும். ஸ்டெப்ஸாக இருக்குது, அதில் இறங்கி கீழே போகணும். போனோம்னா அந்த கேவ் இருக்குது. அந்த கேவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 வருஷம் பழமையான சிவலிங்கம்லாம் அதில் இருக்குது. என்னென்ன சிற்பம் இருக்குது அப்படின்னா, நாகேஸ்வர், சிவா, பார்வதி மற்றும் சரஸ்வதி சிலை இதெல்லாம் வந்து இருந்துச்சு அங்கேயே. அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படின்னா, இந்த புல்லெல்லாம் வெட்ட போகிறாங்க பாருங்கள், அவங்க புல் வெட்ட போகும்போது தான் இந்த குகை இருக்கிறதையே பார்த்துருக்காங்க. இது வந்து 5000 வருஷத்துக்கு பழமையான முற்பட்ட குகை இது. அந்த குகையில் தான் இந்த சிலைகள்லாம் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா தவீஸ் ஃபால்ஸ்னு இருக்குது. அந்த ஃபால்ஸ் வந்து இங்கே கனெக்ட் ஆகுது போல இருக்குது. இது கீழே அண்டர் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா அந்த தவீஸ் ஃபால்ஸோட வாட்டர் வந்து கொட்டுற மாதிரி இங்கே இருக்குது. அது கீழே வந்து லிங்கமும் இருக்குது. லிங்கம் மற்றும் இந்த சுவாமி சிலைகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1991லேருந்து தான் இதை டூரிசத்தோடைய பில்கிரிமேஜ் சென்டராக சேர்த்துருக்காங்க. பாருங்கள், இதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சிற்பங்கள்லாம் பார்க்குறதுக்கு. இந்த படிக்கட்டு இந்த சிற்பங்கள்லாம் லேட்டஸ்ட்டாக கட்டினதாக தான் இருக்கும். மேலே வந்து குப்தேஸ்வர் டெம்பிள்னு சொல்லிட்டு அந்த போர்டும் இருந்துச்சு. பாருங்கள், இப்போ அது தெரியுது பாருங்கள், இங்கேருந்து தான் கேவே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இந்த ஸ்டெப்ஸில் தான் நம்ம இறங்கி வரோம். நல்லா ஸ்பைரல் ஸ்டெப்ஸ் மாதிரி போகுது. 2-3 ரவுண்டு போய் அதுக்கு கீழே இந்த கேவ் தான். இந்த கேவுக்குள்ளே நம்ம உள்ளார போனோம்னா காமதேனு கேவ்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு தனியாக செப்பரேட்டாக ஒரு வே போகுது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே போனோம்னா அது உள்ளார ஒரு 2 ரவுண்டு போய் அங்கே பசு மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பசுவில் வந்து நம்ம வந்து பால் மேலே, அது ஆர்டிஃபிஷியலாக தான் வர்ற மாதிரி இருக்குது. பால் வந்து மடியிலேருந்து வர்ற மாதிரி இருக்குது. மடிக்கு நேராக லிங்கம் இருக்குது. அப்படியே அந்த பாலபிஷேகம் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம கூட அந்த பாலை கையில் தொட்டு மேலே தலையில் தெளிச்சிக்கிட்டு போகிறாங்க எல்லாருமே. அது ஒரு தனி கேவரு. அதுக்கப்புறமா நம்ம சுற்றி வந்து பார்த்தோம்னா கீழே இறங்கி போகணும். பாருங்கள், இப்போ நம்ம இன்னும் உள்ளாரே போகல, நிறைய ரஷ் இருக்குது.
இப்போ தான் நம்ம போவே போகிறோம். ஏன்னா பெரிய லைன். ஆனால் இறங்கும்போது கூடங்க ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நிறைய படிக்கட்டு இருக்குது. இதில் 3000 மீட்டர்னு போட்டிருக்காங்க. ஒரு படிக்கட்டே ஒரு 50-60 படிக்கட்டு இருக்கும். அதுக்கு கீழே ஒரு 50-60 படிக்கட்டு இருக்கும். அந்த அளவுக்கு டீப்பாக கீழே போகுது. இந்த குகை வந்து லோக்கல்ஸ் வந்து எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா 16th செஞ்சுரியில் தான் இந்த கேவே வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், இதுக்குள்ளார இப்போ போகிறோம். பயங்கர இருட்டாக தான் இருக்குது. 1 by 1 தான் அப்படியே மூவ் பண்ணி ஸ்லோவாக போகிறோம் நம்ம. குப்தேஸ்வர் அப்படின்னாலே ஹிட்டன் லார்டு. குப்தானா ஹிட்டன், ஈஸ்வர்னா லார்டா. குப்தேஸ்வர்னாலே ஹிட்டன், மறைந்திருந்த கடவுளை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து உள்ளார அலோவ் பண்ண மாட்டாங்க ஃபோட்டோஸ் அப்படி தான் நினச்சேன். அப்புறம் உள்ளாரெல்லாம் அலோவ் பண்ணாங்க. கீழே வந்து அந்த லிங்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த லிங்கம் தான் கொஞ்சம் வந்து எடுக்க வேணான்னாங்க. சரின்னு விட்டாச்சு. அது மட்டும் சிவலிங்கம் இருக்குது, அங்கேயே லிங்கேஸ்வரர் இருக்கார். இந்த கவுஷெட்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்கள், அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம். அப்படியே அந்த ஒரு மவுத் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போகிறோம். போனால் அங்கேயே ஒரு 2-3 வளைவு வச்சு அந்த பசுமாடு மாதிரி வச்சுருக்குறாங்க. அது பால் வந்து மடியில் சொரிகிற மாதிரி இருக்குது. இப்போ அங்கே தான், இது வழியாக தான் அது என்ட்ரன்ஸ். அதுக்குள்ளே போனாலும் கொஞ்சம் இருட்டாக தாங்க இருக்குது. அந்த கேவே கொஞ்சம் சின்ன பாதையாக தான் இருந்துச்சு. அப்படியே லைனாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு கீழே தான் நம்ம வந்து ஒரு 3000 மீட்டர் தூரம் கீழே டீப்பில் போகணும். பாருங்கள், ஒரு 2 ரவுண்டு வரும். வந்து அந்த காமதேனு கும்பிட்டுட்டு திரும்பி வெளியில் வந்து அதுக்கப்புறம் கீழே இருக்கிற படிக்கட்டில் இறங்கி போய் ஃபஸ்ட்டு சிவலிங்கம் இருக்கும், அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழேயும் ஒரு ஒரு 50-60 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே இறங்கினா அங்கே சிவலிங்கம் இருக்குது. அந்த டெவிஸ் ஃபால்ஸ்லேருந்து இது வழியாக தான் அது போதும். அதனால் அந்த தண்ணி வந்து கொட்டுது. நான் அதுவும் உங்களுக்கு வந்து நான் சேர்த்துருக்குறேன். அந்த டெவிஸ் ஃபால்ஸ்லேருந்து கொட்டுறதும் இங்கே வந்து தண்ணி கொட்டுற அந்த ஃபோட்டோவும் நான் 2மே பின்னாடி சேர்த்துருக்குறேன். பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கேவும் ரொம்ப பழமையான 5000 வருஷத்துக்கு பழமையானது அப்படின்னும்போது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். படிக்கட்டெலாம் அப்படியே அந்த தண்ணி பட்டு பட்டு ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது. கொஞ்சம் பார்த்து தான் போகும், இல்லைன்னா ஸ்கிட் ஆகிடும். அவ்வளோ ஈரமாக இருக்குது, படிக்கட்டுகள் ஈரமாக இருக்குது. தண்ணி அப்படியே அங்கங்கே ட்ராப்பாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து இது வழியாக தான் த்ரூ த குப்தேஸ்வரா கேவ் தான் போயிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த ஆப்போசிட்டில் போனதும் நான் போடுறேன். இந்த டெவிஸ் ஃபால்ஸ் நாங்கள் போயிட்டு வந்தோம். அந்த இடமும் நான் போடுறேன் அடுத்த வீடியோவில். இது வந்து இந்த வழியாக தான் போகிறதுனால இந்த கேவுக்கு மேல் பார்ட்லலாம் பாருங்கள் அப்படியே சொட்டிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இந்த லிங்கம் தான் அந்த 5000 வருட பழமையான லிங்கம். அப்படியே ஃபுல்லாகவே இருமா இருக்குது. இதுதான் அந்த டெவிஸ் ஃபால்ஸு. இது வந்து அந்த கேவ் வழியாக தான் வந்து இங்கே கொட்டுறதுங்க. இந்த டெவிஸ் ஃபால்ஸ் வந்து அங்கே உள்ளார எப்படி கொட்டுறதுன்றது ஃபோட்டோவும் நான் வந்து போட்டிருக்கேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த குப்தேஸ்வர் மகாதேவ் கேவ் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட். இப்போ ரொம்ப பழமையான கேவ். உள்ளார போகும்போதே நமக்கு நல்லா தெரியுது. ரொம்ப டீப்பாக இருக்குது. ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த டெவிஸ் ஃபால்ஸு இப்படி தான் கொட்டுது. இங்கே இப்படி தாங்க குப்தேஸ்வர் மகாதேவ் கேவ் உள்ளார வந்து இந்த மாதிரி தான் கொட்டுது. இதோட ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இந்த ஸ்பைரல் ஸ்டெப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூங்குழலி. வாழ்க வளமுடன். நன்றி. ரொம்ப அழகான ஒரு குகை கோயில்.